நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம். வாங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்வதை விட பிரம்மன் படைக்கும் நேரத்தில் நம்மளுடைய வேண்டுதல்கள் வைத்தால் அனைத்தும் நிறைவேறும் 100%. அது எப்படி நிறைவேறும், அதுக்கு என்னென்ன நம்ம செய்யணுன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நல்ல காரியங்கள் செய்ய நல்ல நேரம் பார்க்க வேண்டும். ஆனால் சூரியன் உதய காலம், அஸ்தமன காலம், உச்சி காலம் இந்த நேரத்தில் எந்த நல்ல காரியங்களும் செய்யலாம். ஏனெனில் நட்சத்திர தோஷ காலங்கள் கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்தை எப்படி நாம் மிக புனிதமான நேரமாக கருதுகின்றோமோ அந்த நேரத்தை நாம் மிக சரியாக பயன்படுத்தினாலே நாம் தாம் வெற்றியாளர்கள். அதாவது வழிபட்டால் வெற்றி கிட்டும் காலம். அதிகாலை எந்த ஒரு மங்களகரமான செயலை செய்வதற்கும் மிகவும் ஏற்ற நேரமாக விளங்குகின்றது. வாழ்க்கையில் வெற்றி அடைய விரும்பும் அனைவரும் இந்த காலத்தை பயன்படுத்தி வெற்றி கனியை பறிக்கலாம். பிரம்மதேவன் பூமியையும் 14 லோகங்களையும் வெற்றி பெற்றதாக புராணங்கள் சொல்லுகின்றன. சிவபெருமான் இந்த நேரத்தில் முப்புறங்களை வென்று எதிரிகளை தோற்கடித்து ஓடச் செய்தார். இதிலிருந்து இறைவனுக்கே சோதனைகள் வந்தபோது அதிலிருந்து விடுபட்டு வெற்றி பெற இந்த நேரத்தை பயன்படுத்தினாலே போதுமானது. நமக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அவை தடைகள் இன்றி அந்த விஷயத்தில் வெற்றி பெறுவதுதான் அந்த சூட்சம நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் வேண்டுதல்கள் எதுவாயினும் அதை ஒரு வாரத்தில் நடத்தி கொடுக்கும் தந்திரமான நேரம். ஒரு சிலருக்கு ஒரு சில வேண்டுதல்கள் மட்டுமே நடக்கும். ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்துமே நடக்கும். ஒரு வாரத்திற்குள் நடந்துவிடும். அது என்ன வேண்டுதல்கள் என்று பார்த்தால், நம்ம வாழ்க்கையில் நடைபெறுகிற எல்லா நல்ல காரியமும் பிரம்ம முகூர்த்தத்தில் நடைபெறும். திருமண தடை, விரும்பிய நபர் கிடைக்க வேண்டும் என்றும், வேலை கிடைக்க வேண்டும் என்றும், குழந்தை வரம், உயர் பதவி, கடன்கள் அடைக்க, அவசர தேவைக்கு எதிர்பார்த்த இடத்தில் பணம் கிடைக்க, நோய்கள் குணமாக, எதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பயன்படுத்தினாலே போதும். நாம் என்ன கேட்டாலும் கிடைக்கும். அது நடந்தே தீரும். இது 100% உண்மை. அந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா, அதிகாலை 3 மணிலிருந்து 3:30 மணிக்குள் அலாரம் வைத்தாவது எழுந்து இதை மட்டும் செய்து பாருங்கோ. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், பொருளாதாரம் மேம்படும். அது எப்படி செய்யணுன்றது பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே எளிமையாகவே செய்யக்கூடியது. அதிகாலையில் காலம்பரை நீங்கள் 3 மணிலிருந்து 3:30 இந்த பூஜை நீங்கள் செய்யணும். 3 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துட்டு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு கையை காலை அலம்பிடுங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பூஜை அறைக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றுங்க. ஏற்றிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் மனசார உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அவாக்கிட்ட தைரியமாக மனசை விட்டு, அந்த நேரத்தில் யாருமே கேட்க மாட்டாங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள் மனசை விட்டும் பேசலாம், வாயை திறந்துமே நீங்கள் பேசலாம். கடவுள்கிட்ட நீங்கள் பேசிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை சொல்லி மனசார கண்ணீர் மல்க நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா, அது கூடிய விரைவில் 7 நாட்களுக்குள், நீங்கள் திங்கக்கிழமை வேண்டிக்கிறீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு அந்த வேண்டுதல்கள் 100% நடந்தே தீரும். அந்த அளவுக்கு ஒரு சூட்சமமான நேரம்தான் அது. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆனால் நம்பிக்கையோடு செய்யுங்க.
ஃபஸ்ட்டு ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க, அது நிறைவேறுச்சுன்னா, நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் நடந்து விட்டால், திரும்ப அடுத்த வேண்டுதல்கள் நிறைவேற மறுபடியும் இதை கன்டினியூஸாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே போகலாம். உங்களுக்கு என்னைக்கு என்ன ஒரு தேவை இருக்கோ, அதிகாலையில் எழுந்துருங்கோ, கடவுள்கிட்ட மனசார உங்களுடைய குறைகளை, உங்களுடைய வேண்டுதல்கள், எனக்கு கிடைச்சே ஆகணும், நீங்கள் தான் எனக்கு அருள் புரியணுன்ட்டு மனசார வேண்டிக்கிட்டிங்கன்னா, அன்றைக்கேவும் நடக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அந்த ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. தைரியமாக நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். உங்களுடைய பிரார்த்தனை வீண் போகாது, கண்டிப்பாக நிறைவேறியே தீரும். பிறகு இந்த வாசகத்தை நீங்கள் படிக்கணும். விளக்கேற்றிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள்லாம் சொல்லினதுக்கு அப்புறம் நான் இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற இந்த வாசகத்தை நீங்கள் படிங்க. இது படித்ததுக்கப்புறம் உங்கள் மனசுக்கு ரொம்பவும் மன நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். எல்லாமே இது பாசிட்டிவான வேர்ட்ஸு. இதை நம்ம டெய்லியுமே வாசிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, நம்மளை அறியாமல் நமக்கே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். எல்லாம் சாதிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். எல்லாமே அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு உத்வேகம் பார்த்திங்கன்னா இந்த வாசகத்தில் அடங்கியிருக்குது. இதை தினமும் படிங்க, டைம் இருக்கும்போது கூட படிங்க. கண்டிப்பாக உங்களால் எல்லாமே சாதிக்க முடியும். உங்கள் வேண்டுதல்கள் சொல்லிவிட்ட பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம். அல்லது நீங்கள் மறுபடியும் போயிட்டு கூட தூங்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் ரெகுலராக எழுந்துக்கிற டைமுக்கு எழுந்துட்டு உங்கள் வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இது தொடர்ந்து செய்யுங்க. முழுக்க முழுக்க நம்பிக்கை இருந்தால் எழுந்துருங்கோ. எனக்கு இந்த வேண்டுதல்கள் கடவுள்கிட்ட கேட்டால், இந்த பிரார்த்தனை நான் பண்ணால் எனக்கு எல்லாம் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் தாராளமாக எழுந்துக்கோங்க. பிரம்மதேவனிடம் உங்களுடைய வேண்டுதல்கள் முறையாக அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் அடுத்த செகண்டே உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.